நேத்து என்னுடைய பிறந்தநாள் மார்னிங் எப்படி போச்சுன்னு சொன்னேன்ல. இது மதியம்லேருந்து நைட் வரைக்கும் எப்படி போச்சுன்ற வீடியோ தான். எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. சாரியில கரை பற்றக்கூடாதுன்னு டவல் கட்டியிருக்கேன். அக்கா பையன் வந்திருக்கிறதுனால லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல அப்படின்னா இன்னைக்கு எங்களுக்கு லஞ்ச் நோய் கஞ்சி மட்டுமா தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லை. என்னை பார்த்தா தெரியாது. ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணி இவ்வளோ சமைச்சிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேர் என் மேலே அக்கறை உள்ள என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொன்னாங்க. எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இது வரைக்கும் ஹோட்டலில் வாங்கி கொடுத்த பழக்கமே இல்லை எனக்கு. என் கையால் சமைச்சு கொடுத்தாதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கும். உடம்பு முடியாததுனால என்னென்ன சமைச்சுன்னு வீடியோ ஷூட் பண்ணல. கத்திரிக்காய் ஃப்ரை மட்டும் தான் ஷூட் பண்ணேன். அதுவும் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்காக. லாங் வீடியோல ரெசிபி டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார், மிளகு ரசம், அப்புறம் கேரட் கோஸ் பொரியல், வேர்க்கடலை போட்டு பீன்ஸ் பொரியல், கத்திரிக்காய் வறுவல், அப்பளம், ஆம்லெட், அப்புறம் ஸ்வீட்ஸுக்கு பாயாசம். ஒன்று மட்டும் தாங்க மிஸ்ஸிங்கு, வடை மட்டும் தான் இல்லை. அப்புறம் சாப்பிட்டதும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீட்டுக்கு போயிட்டு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு பிளஸிங் வாங்கிட்டு வந்தாச்சு. நைட்டு மூவி பார்க்க விஆருக்கு வந்தாச்சு. அங்கே வந்து சிஸ்டர் ஜாயின் பண்ணிக்கிட்டா. மூவி பார்த்ததும் ஹஸ்பண்ட் கண் கலங்கிட்டாங்க. அப்படி என்ன மூவிக்கு வந்தோம்னா சிறை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் அப்படியே வீட்டு பக்கம் வந்தாச்சு. வந்ததும் கேக் கட்டிங் தான். அதுவும் பில் டேக் கூட பிரிக்காம அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கேக் கட் பண்ணியாச்சு. போன வருஷமும் என்னால் கேக் சாப்பிட முடியல, இந்த வருஷமும் கேக் சாப்பிட முடியல. அப்புறம் பர்த்டேனால கிஃப்ட்ஸ் இல்லாமல் எப்படி அக்கா கழிக்கின்றதுக்காக இந்த கட்டை ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் மார்னிங் ஒரு முருகர் ஃபோட்டோ கிடச்சிது, இப்போ ஒரு முருகர் ஃபோட்டோ கிடச்சிது. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் என்னங்க டேப்லெட் போட்டு அப்படியே படுத்துட்டேன். இப்படி தான் போச்சு பர்த்டே.